வாங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்ணு ரெட்டிஷாக இருக்குது மேம். 3 டேஸாக. 3 டேஸாக இருக்குங்களா? சரி, அந்த டெஸ்ட் ஒன்று சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க. A few moments later. வாங்கம்மா, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் கிளக்கோமாங்கிற நோய் இருக்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த கிளக்கோமா நோய் வந்துச்சுன்னா பார்வை உங்களுக்கு எப்படி குறையுதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஆயுஸ்க்கும் மருந்து போடணும். மருந்து போட்டால் மட்டும்தான் உங்கள் பார்வையை தக்க வச்சுக்க முடியும். அது எப்படின்னா, கிளக்கோமா நோய் வந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற பார்வையெல்லாம் முதல்ல எஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா தான் சென்டர் பார்வைக்கு போகும். அதனால் உங்களுக்கு பார்வை எப்படி குறையுதுன்றது தெரியாது. சரிங்களா? அதனால் நான் கொடுக்குற மருந்தை நீங்கள் ஆயுசுக்கும் போடணும். போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? அப்படியா டாக்டர்? என் பார்வை நல்லா தான் டாக்டர் தெரியுது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்றதுக்காக நான் மருந்து போட்டுக்கிறேன் டாக்டர். ஓகே. கண்ணு சிவப்பாக்குன்னு வந்தால் இந்த அம்மா வேற சும்மாவே நம்மளை பயன்படுத்துது. 6 months later. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? மருந்தெல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? 1 மாதம் போட்ட டாக்டர். ஃபங்க்ஷன் அதுன்னு சொல்லி மறந்துட்டு போடல. மருந்து போட்டாலே அதே மாதிரி தான் இருக்குது, போடலனாலே அதே மாதிரி தான் இருக்குது. வித்தியாசம் எதுவும் இல்லை. பார்வையெல்லாம் நல்லா தான் தெரியும். இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. உங்களுக்கு எப்படிம்மா சொல்லி நான் புரிய வைக்கிறது? உங்களுக்கு சுற்றி இருக்கிற பார்வையெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு விஷயம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? மருந்து கரெக்டாக போடுங்கம்மா. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? என்ன சொன்னாங்க? ஏதோ குளோக்கோமாவோ என்னவோ சொல்லிக்கிறாங்க. ஏதோ மருந்து ஒன்று போடணுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மருந்து ஏதோ கொடுத்து போட சொல்லிக்கிறாங்க. இது போடலைன்னா பார்வை போய்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயுஸ்க்கும் போடணுமா? ஆனால் எனக்கு பார்வையெல்லாம் நல்லா தான் தெரியுது. அந்த டிவி தெரியுது, இங்கே இருக்கிற பூச்செடி தெரியுது, நீயும் நல்லா தான் தெரியுற. இதை கொடுத்து இதை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஏதோ பார்வை போய்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மருந்து கொடுத்து ஆயுஸ்க்கும் போகணுன்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க. இதை வேற கொடுத்துக்கிறாங்க. Several days later. இந்த மருந்தை வேற போட சொல்லிக்கிறாங்க. எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, இருக்குதான்னு பார்க்கலாம். காலி ஆயிடுச்சு போல். இது எதுக்கு போட்டுன்னு இது வேற? ஏம்மா இதை போட்டுறீங்க? காலி ஆயிடுச்சிங்களா? வாங்கிட்டு வரட்டுமா? அட போமா, இந்த மருந்து வேற எதுக்கு போட்டுன்னு? எனக்கு பார்வையெல்லாம் நல்லா தான் தெரியுது. அது வேற எதுக்கு காசு கொடுத்து வீணாக செலவு பண்ணுறது? பார்வையெல்லாம் நல்லா தான் தெரியுது. அம்மா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 1 year ஆகுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வாங்கம்மா, நீங்களும் போக மாட்டீங்க. போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாம். வாங்கம்மா. எனக்கு நல்லா தான் தெரியுது. வாட்சில் ஓடுற டைம் தெரியுது, நீயும் தெரியுற, டிவியும் தெரியுது, எல்லாமே நல்லா தான் தெரியுது. எனக்கு பார்வையும் நல்லா தான் இருக்குது. அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? நீங்கள் பார்க்குறது எல்லாமே மத்திய பார்வை. நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களோட மத்திய பார்வையில் தான் பார்க்குறீங்க. சுட்டு வட்ட பார்வையில் குறைஞ்சிருச்சு. இதை நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். Much later. ஐயோ டாக்டர், எனக்கு பார்வையே தெரியலங்க டாக்டர்.
ஓ நீங்களா? வாங்க. 2 வருஷமாக மருந்தெல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? 2 வருஷமாக மருந்து போடலைங்க டாக்டர். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணியாவது என் பார்வை திரும்பி கொடுங்க டாக்டர். ஐம் சாரிப்பா. கிளக்கோமானாவே ஒரு வாட்டி பார்வை போச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணாலும் திரும்ப கொண்டு வர முடியாது. சரியா? மக்கள் அனைவருக்கும் கேவி கண் மருத்துவமனை சார்பாக வணக்கம். இந்த வாரம், அதாவது மார்ச் 10லிருந்து 16 வரை மருத்துவர்களாகிய நாங்கள் எல்லோரும் குளோக்கோமா வாரம் என்பதை கொண்டாடுகிறோம். குளோக்கோமா வாரம் எதுக்கு கொண்டாடுறோன்னா, மக்கள்கிட்ட குளோக்கோமான்ற ஒரு வியாதியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த குளோக்கோமா வாரம் கொண்டாடுறோம். இந்த வாரத்தில் பலவிதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது ஒட்டி நாங்களும் எங்கள் மருத்துவமனை சார்பாக ஒரு சின்ன ஸ்கிட், அதாவது ட்ராமா ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது குளோக்கோமான்ற வியாதின்றது மிகவும் சைலண்ட்டாக, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதி நம்மளை தாக்குது. அந்த வியாதி வர்றதுனால நமக்கு பார்வை இழப்பு ஏற்படுதுன்றது நமக்கு கடைசி ஸ்டேஜஸ் போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம முறையான மருத்துவ பரிசோதனை மூலமாக தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். பொதுவாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் இந்த வியாதி தாக்குது. அதனால் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் கரெக்டான முறையில் வருஷத்துக்கு ஒரு முறை குளோக்கோமா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குளோக்கோமா வியாதி பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுன்னா, அது கண் நீர் அழுத்த நோய். அதாவது எப்படின்னா, கண்ணில் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. எப்படி உடம்புல ப்ளட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கோ, அதுக்கு 120/80ன்ற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ, அது மாதிரி கண்ணில் இருக்கிற ப்ரெஷருக்கு உங்களுக்கு 20 இஸ் த லிமிட். ஸோ கண்ணில் ப்ரெஷர் 20க்கு மேலே இருக்கும்போது அது குளோக்கோமா நீர் அழுத்த நோயின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக தொடர்ந்து நமக்கு கண்ணில் அழுத்தம் அதிகமாகவே இருந்துச்சுன்னா, அந்த அழுத்தம் கண் பார்வை நரம்பு பாதிக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த பாதிப்பு எந்த விதமான இதையும் நமக்கு காட்டி கொடுக்காது. நாளடைவில் ஒரு 80% 90% காரை நரம்பு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்வையில் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் தெரிய வரும். ஆனால் அந்த ஸ்டேஜில் நம்ம கிட்டத்தட்ட 90% பார்வையை இழந்துட்டுருப்போம் ஏற்கனவே. அதனால தான் இந்த வியாதிக்கு ஆரம்ப கட்ட ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இது மூலமாக தான் இதை கண்டுபிடிச்சி முறையான ட்ரீட்மெண்ட். இங்கே தான் முக்கால்வாசி மக்கள் தடுமாறுறது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அவர்களுக்கு பார்வை இழப்பு ஏற்படுதுன்னா அவங்களோட கவனக்குறைவினால தான். இப்போ எங்களோட ஸ்டாஃபுங்க பண்ண அந்த ஸ்கிட்டில் கூட பார்த்திங்கன்னா, அந்த பேஷண்ட் அவர் அந்த மருந்து போடுறத ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தானே தெரியுதுன்ற கடைசி ஸ்டேஜ் போகிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மருந்து போடாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறது. இது ஒரு வேஸ்ட்டு, இது நம்ம எதுக்கு செய்யணும் இந்த வேலைன்னு சொல்லி தள்ளி போட்டு தேவையில்லாத கேர்லெஸ்னஸ்னால கடைசி நேரத்தில் பார்வை இழப்பு ஏற்படும் போது நம்மளால் அதை திருப்பி காப்பாற்றி கொண்டு வரவே முடியாது. எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் எழுந்த பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாது. இது அப்படிப்பட்ட வியாதி இது. அதனால் எல்லோரும் இது யார் யாருக்கெல்லாம் வரும்ன்ற ஒரு டவுட் வந்ததுன்னா, இதுக்கு யார் யாருக்கு வரும்ன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அபவ் 40 யாருக்கு வேணாலும் வரலாம். குறிப்பாக ஃபேமிலி, அதாவது குடும்பத்தில் வேறு யாருக்காவது இந்த வியாதி பாதிப்பாக இருந்தால், அப்பா அம்மா தாத்தா பாட்டி ரத்த சம்மந்தப்பட்ட உறவினர்கள் யாருக்காவது பாதிப்பு இருந்தால் அந்த ஃபேமிலியில் அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் இது மட்டுமே காரணம் கிடையாது. இது இல்லாமல் பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக இதுக்கு காரணம் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். இட்ஸ் கால்டு இடியோபேத்திக். யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்கலி 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு முறை குளோக்கோமா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். நான் எல்லோரும் கன்டெஸ்ட்டுக்கு போவீங்க, ஆனால் கன்டெஸ்ட் போகிற இடத்துல குளோக்கோமா ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்களான்றதை தெளிவாக கேட்டுட்டு அந்த ஸ்க்ரீனிங்கை பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி பேர் போவீங்க, கண்ணாடி டெஸ்ட் பண்ணுவாங்க, எழுதி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க, கண் டெஸ்ட் போயிட்டு தான் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் குளோக்கோமா ஸ்க்ரீனிங்கிறது ஒரு தனி, கண்ணில் ப்ரெஷர் பார்ப்பாங்க, கண் பார்வை நரம்பு பார்ப்பாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க. அடுத்தது ஃபீல்டு டெஸ்ட்டுன்னு ஒரு இருக்குது, அதையும் பண்ணுவாங்க. அதாவது ஃபீல்ட் டெஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா, நமக்கு நரம்பில் பாதிப்பு இருந்ததுன்னா தான் ஃபீல்ட் டெஸ்ட். இல்லைன்னா கண்ணில் ப்ரெஷர் மட்டும் பார்த்துட்டு கூடவே பார்வை நரம்பையும் செக் பண்ணிக்கிறது தான் குளோக்கோமா ஸ்க்ரீனிங். ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பார்வை, இந்த குளோக்கோமா வியாதி இதை ஒரு பார்வை திருடன்னே நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இது எப்படி பறிப்போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த வியாதியிலேருந்து தப்பித்து கொள்ள
முறையான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையான சிகிச்சை, இது 2ஆல் மட்டுமே தான் உங்களை கிளக்கோமாலேருந்து காப்பாற்றிக்க முடியும். நன்றி, வணக்கம்.